இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எப்பொழுதும் அவர் ஒரு பரப்புரை துவங்குகிறார் என்றால் எதிர்க்கட்சியை கண்மூடித்தனமாக தாக்குவதை வழக்கமாக கொண்டிருப்பவர். அதேபோல் தான் இப்பொழுதும் பேசி வருகிறார். அவர் எந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதெல்லாம் மறந்துவிட்டார். பெண்களுக்கு எல்லோருக்கும் இலவசமாக செல்ஃபோன் வழங்கப்படும், மானிய விலையிலே ஸ்கூட்டி வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு அதையெல்லாம் செய்யாத பழனிசாமி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அமைந்த பிறகு மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய அத்தனை திட்டங்களையும் செய்துவிட்டோம். ஒன்றிய அரசினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட நீட் தேர்வு ரத்து போன்றவற்றை தான் செய்ய முடியாத சூழல். அதையும் மக்களிடத்தில் விளக்கமாக எடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிடவில்லை. 2 முறை ஒன்றிய சட்டமன்றத்திலே அதற்காக தீர்மானம் நிறைவேற்றி அதை அனுப்பிய பிறகும் ஒன்றிய அரசு அதை பாராமுகமாக இருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள். பிரதமர் சொல்கிறாரு, கொரோனா காலம் போல் மக்கள் இப்போ தயாராக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், முன் திட்டமிடலோடு இருக்க வேண்டும்னு சொல்கிறார். யார் திட்டமிடதோடு இருக்க முடியும்? மக்கள் எப்படி திட்டமிட முடியும்? அரசு தான் திட்டமிட்டிருக்க வேண்டும். இந்த பிரச்சனை வரப்போகிறது என்பது இப்பொழுது நேற்றல்ல, 1 வருட காலமாகவே இது அனுமானத்தில் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் சைனாவை போல மற்ற உலக நாடுகளைப் போல நாம் நம்முடைய கையிருப்பை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் உலக நாடுகளை சுற்றி இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கின்ற இஸ்ரேலுக்கு இந்த போருக்கு முன்பாகவும் இவர் சென்று வருகிறார் என்றால் இவர் எப்படி இந்தியா மீது அக்கறையோடு இருக்கிறார் என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் ட்ரம்ப்புக்கு கையாளாக மாறிவிட்டார். ட்ரம்ப்பிடம் இவருடைய ரகசியம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம்.